வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கொத்து இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி நம்மக்கிட்ட மீந்து போனால் நம்ம இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாகவே இதை ட்ரை பண்ணலாம். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் சட்னியோ இல்லை சாம்பாரோ கூட மேலே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட் இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய், 3 இட்லி. இது நம்ம மீந்து போன இட்லிலையும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக உள்ள இட்லிலையும் செய்யலாம். 2 முட்டை, மல்லி இலை கொஞ்சம், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ அதை ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் சேஞ்ச் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உள்ள பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். நம்ம குழந்தைகளுக்கெலாம் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறப்போ இட்லி வந்து நம்ம அப்படியே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இட்லி வந்து ஒரு மாதிரி காஞ்சிரும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மீந்து போனால் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மீந்து போன இட்லி வந்து நம்ம திருப்பி சூடு பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இட்லி வந்து ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதே தெரியாது நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோன்னா தக்காளி வந்து குயிக்காக குக் ஆயிரும். நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும்.
இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம தக்காளியை வந்து குக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். காரம் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வத்தல் தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். இது வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தூள் வகையில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நாம் முட்டை சேர்த்துடலாம். முட்டை சாப்பிடாதவங்க வந்து நீங்கள் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே இட்லியே சேர்த்துக்கலாம். முட்டை டேஸ்ட் பிடிக்கிறவங்க நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். இதில் முட்டை சேர்த்து சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா அந்த முட்டை குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்து முட்டை நம்ம செய்வோம் அப்போ அதோட அது மாதிரி முட்டை வந்து நல்லா உதிரியாக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இது கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம கைவிடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா முட்டை உதிரியாக வந்துடுச்சு. நல்லா முட்டையும் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம இட்லி சேர்த்துடலாம். இட்லியை வந்து நல்லா இந்த மாதிரி உதுத்தி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த இட்லி வந்து சின்ன சின்ன பிட்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அது மிக்ஸ் ஆகி நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கொத்து முட்டை ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் இதை சட்னி வச்சும் சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் ஊற்றியும் சாப்பிட்லாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சுட சுட முட்டை கொத்து இட்லி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனிமேல் மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.